ஸ்டெம் ஸ்டிச் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்டெம் ஸ்டிச்சுக்கும் நம்ம லைன் போடணும். ஒரே ஒரு லைன் போட்டிருக்கோம். இப்போ இந்த லைனில் வந்து ஸ்டெம் ஸ்டிச்சு எப்படி போடுறதுன்னு நான் சொல்லித்தரேன். நம்ம எப்போவுமே செயின் ஸ்டிச் போடுற மாதிரி எடுத்துகிட்டு ஒரு பேக் ஸ்டிச்னால் அது ஒரு லாக். ஓகேவா? பேக் ஸ்டிச் போட்டு லாங்காக ஒரு செயின் ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த நம்ம செயின் ஸ்டிச் லாங்காக எடுத்துக்கோம் பார்த்தீங்களா, இதுக்கு வெளி பக்கத்தில் சென்டரில் ஒட்டி போடணும், கேப் விடக்கூடாது. ஒட்டி ஒரு செயின் அண்டு ஒரு லாக். திரும்ப இந்த லைன்லே கொண்டு வரணும். லாங்காக கொண்டு வந்து ஒரு லாங் செயின், ஒரு லாக் செயின். அதுக்கப்புறம் இதுக்கு சென்டர்னால் இந்த நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோம் பார்த்தீங்களா, இந்த செயின் இதுக்கு சென்டரில் வந்துடும். இப்போ இதுக்கு சென்டரில் வெளிப்பக்கமாக தான் நம்ம போடணும், உள்பக்கம் போடக்கூடாது. எடுத்து ஒரு லாக் ஸ்டிச், அப்புறம் ஒரு லாங் செயின் ஸ்டிச், லாங் ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச், சென்டரில் ஒரு செயின் ஸ்டிச் அண்ட் அதுக்கு மேலே ஒரு லாக் ஸ்டிச். அப்படியே கீழ்ப்பக்கமாக எடுத்து லாங்காக எடுத்துக்கணும். எடுத்துட்டு ஒரு லாங் செயின், ஒரு லாக். இப்படி தான் நம்ம ஃபுல்லாகவே போட போகிறோம். அண்டு ஒரு லாக். இங்கேவே ஒரு நாட்டையும் போட்டுருங்க. ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போட்ட லைனு முடிஞ்சது. அதனால் மேலேயே ஒரு லாக் எடுத்து நாட் போட்டுருங்க. அவ்வளோதான் ஸ்டெம் ஸ்டிச். இது வந்து நம்ம பீட்ஸ் லோட் பண்ணுவோம், ஜதோசி லோட் பண்ணுவோம். இது வந்து ஸ்டெம் ஸ்டிச்.